இந்த சேலை சூப்பரா இருக்குது. இந்த தீபாவளிக்கு நல்ல சீக்கிரம் நல்ல ஜாக்கெட்டா ஒன்று தச்சு போடணும். ஏன்னா போன வருஷம் ஜாக்கெட் எல்லாம் ஒழுங்காவே தைக்கல, கொடன்னு தச்சு வச்சுவிட்டான். இந்த வருஷமாவது வேற ஒருத்தட்ட காசு செலவானாலும் பரவாயில்ல, நல்ல ஜாக்கெட் தச்சு போடணும். இதுல எது நல்லா இருக்கு? இந்த வெள்ளைப்பூ போட்டிருக்குல்ல, இதையே எடுத்துக்குவோம். இந்த சேலையை அவளுக்கு கொடுத்துருவோம். அவ மட்டும் இதை பார்த்தா 2 சேலை எனக்கு வேணுமா அப்படின்னு ஆட்டம் கட்டி எடுத்துக்குவா. அதனால அவளுக்கு தெரியாம நம்ம இதை எடுத்து வச்சுட்டு, மா ஒன்னே ஒண்ணுதாமா எடுத்தேன், அதுவும் இதுதாமான்னு போய் சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜாக்கெட் தச்சிருவோம். இல்லைன்னா அவ்வளோதான் விட மாட்டா என்னைய. அம்மா அப்படி சொல்லவும் மகா வருத்தப்படுறாளே. மகா மகா ஏய், என்ன மகா இப்படி கோபப்படுற? பின்ன என்ன, நான் என்ன இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா? இல்ல பண்ணிக்கவே எங்க அப்பா அம்மா விட்டாங்களா? எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்கணும் வைக்கணும். ஆனா ஒரு எனக்கு பிடிச்ச சேலை கூட எடுத்துக்க கூடாதுல்ல? ஒரு 500 ரூபாய்க்கு நான் வர்த்தல இல்ல. ஏய் பொறுமை, இதுக்கு இப்படி கத்துற? அம்மா வெளியே தான் உட்காந்துருக்காங்க, காதல விழுந்துச்சுன்னா அப்புறம் அது வேற பெரும் பிரச்சனையா இருக்கும். ஆமாங்க, இந்த வீட்ல பேசுறதுக்கு உரிமை இல்ல, எனக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிறதுக்கு உரிமை இல்ல, எனக்குமே உரிமை இல்ல. அப்ப என்ன நான் வேலைக்காரி இந்த வீட்ல? ஐயோ, யாரு உன்னை அப்படி சொன்னா? என்னங்க, நானும் காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். மாடாட்டம் ஒரு நிமிஷம் தூங்க முடியுதா? அப்படி இருந்தோம் எப்படி இவ்வளவு கேவலமா இருக்காங்க? ஏய் மகா, என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற? எப்படி பேசுவாங்க? எங்க வீட்ல இருக்க வரைக்கும் நான் ஒரு நாள் கூட இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சது கிடையாது. எங்க வீட்ல அப்படி என்ன தாங்குவாங்க. ஆனா இந்த வீட்ல எவ்வளவு வேலை செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஏய், எல்லாம் உங்க ஒருத்தருக்காக தான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இதுக்கு மேல என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. என்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுருங்க. ஏய் என்னப்பா? என்னங்க, ஒரு சேலை துணி கூட வர்த்தலன்னும் போது அப்புறம் எதுக்கு நான் இந்த வீட்ல இருக்கணும்? ஏய் கோவப்படாத, அதான் தனியா வீடு பாக்குறேன்னு சொல்லியிருக்கேன்ல. ஆமா, நீங்களும் வீடு பாக்குறேன்னு சொல்றீங்க. எங்க பாக்குறீங்க? சம்பளம் வாங்கினா மொத்தத்தையும் உங்க அப்பா கிட்ட கொடுத்துறீங்க. ஒரு பொண்டாட்டிக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணணும் இருக்கு. அவங்க சொன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி பேசுறீங்க, இங்க வந்தா எனக்கு ஏத்த மாதிரி பேசுறீங்க. நீங்க ஏதாவது ஒண்ணு வாய் திறந்து பேசுறீங்களா? நான் பேசவே இல்லாத மாதிரி பேசுற பத்தியா? உனக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசதானே செஞ்சேன். போதுங்க, உங்களுக்கு உங்க குடும்பம் தான் முக்கியம். உங்க அம்மா சொல்லும் போது நீங்க ஒரு தடவை வெளியே அத்தனை பேர் முன்னாடி சொல்லக்கூடாது. அம்மா நீங்க கம்மன் இருங்க, நீ மகா நீ உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல முடியல. அத்தனை பேர் முன்னாடி அவங்க அப்படி சொல்லும் போது எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா? நான் ஒன்னும் வேலைக்கு போகாம இல்ல, என் கையில 10 இல்லாம இல்ல, எல்லாமே எனக்கும் இருந்துச்சு. இந்த வீட்டுக்கு வேலைக்காரி மாதிரி எதுக்கு வந்தேன்னு தெரியல. எதுக்கு நான் உங்களை கல்யாணம் பண்ணணும்? நான் மட்டும் கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தேன் நான் பாட்டுக்கு எப்படி எல்லாம் இருந்திருப்பேன். என்னங்க இந்தாங்க காபி. ஒரு காபி போட்டு வரதுக்கு உனக்கு இம்புட்டு நேரம்? எனக்கு மட்டும் என்ன 10 கையா இருக்குது? எல்லா வேலையும் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். புடிங்க. உன் தங்கச்சிக்காரி அதை கொழுப்படுத்தவ என்னையே மரியாதை இல்லாம பேசுறா. எங்க அவ பேசுறதுக்கு நான் என்னங்க பண்ணுவேன்? யாரு இனிமே உன் தங்கச்சிக்கு ஒண்ணுன்னா நீ அங்க போகணும் வைக்கணும்னு ஏதாவது ஒண்ணு சொன்ன, நீ உங்க அப்பா வீட்டுல இருக்க வேண்டியதான். இந்த வீட்டுக்கு நீ வர முடியாது. எங்க அவ ஏதோ தெரியாம பேசியிருப்பாங்க. அவ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறா. ஆனா இன்னைக்கு சொல்றதுதான், உன் தங்கச்சிக்கு ஒண்ணுன்னா நீ போக கூடாது, உங்க அப்பா அம்மாவும் போக கூடாது. அப்படி இது அவங்க புள்ள எனக்கு முக்கியம் அப்படின்னு வீட்டுக்குள்ள சேர்த்தாங்கன்னா நீ அங்க போய் வாழ வெட்டியா போய் இருக்க வேண்டியதான். நான் உன்னை வேண்டான்னு சொல்ல போறது இல்ல. நீ இல்லைன்னா இன்னொன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். அவ பண்ணினதுக்கு இப்ப நான் தான் ஏச்சம் பேச்ச வாங்கிட்டு இருக்கிறேன். படுபாவி இப்படி பேச்சு வாங்க வச்சுட்டு போயிட்டா. என்ன புதுச்சேலையா? ஆமாங்க, இன்னைக்கு துணிக்காரி வந்தா, அதான் சரி 2 சேலை எடுத்தேன். சேலையா? ஆமாங்க, தீபாவளிக்கு சேலை எடுக்கணும்ல, அதான் எனக்கு ஒண்ணு பெரியவளுக்கு ஒண்ணு எடுத்தேன். இந்நேரத்துக்கு சின்னவ இருந்திருந்தா அதை எடுக்கணும் இதை எடுக்கணும்னு வா பாவி எப்படி போயிட்டா பாரு. ஏங்க நம்ம புள்ள ஒண்ணு தானா போகலங்க, அந்த பயதான் அதை இதுன்னு சொல்லி போயிருக்கா. வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம புள்ள அறியா புள்ளங்க. எல்லாம் தலையெழுத்துப்படி தானே நடக்கும். வெளியே தலை காட்ட முடியல. என்ன புள்ள லட்சணமா வளர்த்துருக்கீங்கன்னு பேசுறாங்க. அதனாலதான் நான் வந்துட்டேன். ஒரு காபி குடிக்கிறதுக்கு கூட டீ கடைக்கு போக முடியல தெரியுமா? என்னங்க அப்படி நாரி போச்சா? நாரி போச்சாவா? அக்கம் பக்கத்துல உள்ள 18 பட்டி கிராமத்துலயும் நம்ம பேச்சுதான் ஓடிக்கிட்டு இருக்குதாமா. எல்லாரும் சொல்ல எனக்கு அங்கிட்டு நிக்கவே முடியல. கடவுளே பாதகத்தி, அவளுக்கு சோத்த போட்டு தானே வளர்த்தோம், இல்ல வேற எதையாவது தின்னு வளர்ந்தாளா? இப்படி பண்ணிவிட்டு போயிட்டாளே, படுபாவி. சரி காப்பி எது வைக்கிறியா? தலையெல்லாம் வலிக்குது. இந்த இருங்க, மருமவளை வைக்க சொல்றேன். இந்த மகா உங்க அம்மா கூப்பிடுறாங்க, போய் கேளுங்க. உங்களுக்கு காதே கேட்டு தொலையாது, இந்த ரூம்ல தான் உட்காந்துருக்கா. மகா இங்க பாரு, உங்க மாமா வந்துட்டாரு, காப்பி வைக்கி. காப்பி வைக்கிறதுக்கு டீ வைக்கிறதுக்கு நான் என்ன வேலைக்காரியா? ஒழுங்கு மரியாதையை நீங்களே போய் சொல்லிருங்க, இல்லன்னு வச்சுக்கோங்க நானே பேசி விட்டுருவேன். மகா கோவப்படாத, இரு நான் போய் பாத்துக்கிறேன். என்னமோ பண்ணுங்க. ஷோ, நான் பெத்தவங்களுக்காக பேசுறதா இல்ல மனைவிக்காக பேசுறதா? ஒரு ஆம்பளையோட நிலைமை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ரணமாக தான் இருக்குது. இதுக்குடா வந்தேன்னு இருக்கு. பெசாட்டுக்கு அங்கேயே இருந்திருக்கலாம். ஏடா உன் பொண்டாட்டி கூப்பிட்டா நீ வர? எங்க உன் பொண்டாட்டி? மா உடம்பு செல்லமா படுத்திருக்கா. உங்க அப்பா வெளியே போயிட்டு வந்தா காப்பி குடிப்பாருன்னு தெரியுமில்ல,
ஏமா மகா தானே தினமும் வேலை செஞ்சுட்டு இருக்கா, இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு படுத்திருக்கா. அது பொறுக்கலையா? இன்னைக்கு ஒரு நாள் நீங்க செய்யுங்களே. அதுக்குங்க பிள்ளைங்களை பெத்தவங்களுக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கைன்னு மற்றவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் தெரியுது. பெரியவ அப்படி, அவ வாழ்க்கை. சின்னவ அப்படி, நடுக்க இவன் இப்படி. மொத்தத்துல நம்ம 2 பேரும் வாழ்றதுக்கு பதிலா எங்கிட்டாவது போயிடலாங்க. ஏமா ஒரு காஃபிக்கு போய் இப்படி பேசுவீங்களாமா? இல்ல நீங்களே சொல்லுங்க பாப்போம். மகா இல்லாத போது நீங்க தானே எல்லாமே பண்ணிட்டு இருந்தீங்க. மகா வந்தா மட்டும் என்ன? முதல்ல நீங்க போய் வச்சு கொடுங்க அப்பாவுக்கு. அவளுக்கு உடம்பு முடியல, இன்னைக்கு அவ எந்த வேலையும் செய்ய மாட்டா. பாத்தியாடி உன் பையனை? எங்க அவளுக்கு உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது. நான் சேலை எடுக்கும்போது அவளுக்கு 500 ரூபாய்க்கு சேலை எடுத்துக்க உங்க வீட்டில் தான் வேலை வசதியா எடுப்பாங்களேன்னு சொன்னேன். அதுக்கு தான் அவன் மூஞ்சி தூக்கிட்டு உக்காந்துருக்கா. பொண்டாட்டி மூஞ்சி தூக்குனோனையும் இவனுக்கு கோவம் முசுடுக்கு மேலே வந்தோடனே இப்போ இங்கே வந்து கத்திக்கிட்டு போறான். இவன் ஒரு பொண்டாட்டி தாசன், பிள்ளைங்க 2 அப்படி. 3 ரகமா தான் இருக்குது. நீங்க இருங்க, நான் போய் காப்பி வச்சுட்டு வந்து கொடுக்குறேன். ஏன் இத்தனை வருஷம் ஆவலன்னு நான் தானே வச்சு கொடுத்தேன். என்னமோ இவ வந்தோடனே என்னமோ எனக்கு வேலையே செய்ய தெரியாத மாதிரி இவ தான் குடும்பத்தையே எடுத்து நட்டு நிறுத்துற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாவே. இருங்க, நான் போய் வச்சு எடுத்துட்டு வரேன். போதுமா பேசிட்டேன், இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும்? ஐயோ சாமி, நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். எல்லாம் என் தலையில வந்து விடியறதுக்கா? நானும் உங்களுக்கு போய் உங்ககிட்ட பேசுங்கண்ணே. அப்பா மண்டை காயுதுரா சாமி. குமார், எங்க பக்கத்து வீட்டுல அந்த மரத்துல நிறைய கொய்யாக்கா காய்ச்சி தொங்குதுடா. அதை பறிச்சு மிளகாத்தூள் உப்பு போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் தெரியுமா? வரியா? பறிக்கலாம். ஏன் நான் வரலடா. ஏற்கனவே எங்க அம்மா வீட்டை விட்டு வெளியே போனாலே அடிக்கிறாங்க. இதுல நீ வேற அங்க கூப்பிட்டேன்னு வச்சுக்கவே, அப்புறம் அதுக்கும் அடி விழுகுண்டா. என்னடா இப்படி சொல்ற? நீ வருவன்னு சொல்லிதான் நானும் இருந்தேன் தெரியுமா? மேல மூங்கிலெல்லாம் இருக்குது தெரியுமா? அந்த மரத்துல அப்படியே அடிச்சோன்னு வச்சுக்கவே, அப்படியே கொய்யாக்கா கீழே விழுக்கும். அப்படியே எடுத்துட்டு வந்துடலாம் தெரியுமா? கடையில கொடுத்தா 10 ரூபா தாரேன்னு சொல்லியிருக்காங்கடா. வாடா போலாம். ஏத்த பாத்திரம் மண்டை வாங்க போறேன்னு சொல்லிட்டு காலையில போனாங்களே உங்க பையனும் உங்க மருமவளும், இன்ன வரைக்கும் வரல. ஏடி, ஏற்கனவே பொழப்பு சிரிச்சு போய் கிடக்கு. இதுல மறுபடியும் எதுக்குடி அழுக பேச்ச பேசுற நீ? அதான் போயிட்டாங்கல்ல. நான் பேசலாம், எல்லாம் வாங்குறேன்னு சொன்னாங்களே, அதை வாங்கிட்டாங்களா என்னன்னு கேட்டேன். அவங்க வாங்குறாங்க இல்ல தூக்கி போட்டு எல்லாத்தையும் கொளுத்துறாங்க, அது நமக்கு தேவையே இல்லை. நம்மளும் தான் இத்தனை வருஷம் கஷ்டப்படுறோம். 10 சம்பாதிக்கிறதுக்கு ராமும் பகலுமா உழைச்சிக்கிட்டு கிடக்குறாரு உங்க பையன். எங்களாலையும் இந்த வீட்டுக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி போட முடியல. ஆனா உங்க பையன் மொத்த சாமான் வாங்குறேன்றாரு. அதான் காசு எம்பிட்டு வருதோ எங்கிட்ட இருந்து வருதோன்னு கேட்டேன். நீ என்கிட்ட கேட்கறதுக்கு பதிலா அதான் பக்கத்து வீட்டுல தானே இருக்காங்க, போய் கேளு, அவனே சொல்லுவான். அப்படிதான் வல்ல. டேய், எங்க சித்தப்பா வீட்டுக்கு வண்டியில பொருள் வருதுடா. மாமோய் பாரு மாமோய், எம்பட்ட பாத்துறனே. சித்தப்பா, இதெல்லாம் நம்ம வீட்டுக்கா? நம்ம வீட்டுக்கு இல்ல, எங்க வீட்டுக்கு. ஆமாடா மவனே. அப்ப நம்ம வீட்ல வைக்க போறோமா? ஏய், நான் இங்க தானடா இருக்கேன். இங்க வந்து நீ எடுத்துக்கடா. இங்க இருக்க, நீங்க வாய் வச்சுட்டு கம்முன்னு இருங்க மாமா. நமக்கு எதுக்கு? அவங்க என்ன பண்ட மாத்திரை நம்ம கொடுத்தாங்களா இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணாங்களா? கஷ்டப்பட்டு நம்ம தான் காய்ச்சல் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம். நீங்க கம்முன்னு இருங்க மாமா. என்ன உமா அப்படி பேசுற? சின்ன பையன் இல்ல. இதெல்லாம் விஷம் மாமா, விஷம். வாங்க வாங்க, எங்கே நிறுத்தினா எப்படி? ஏம்மா, சித்தப்பா வீட்டுக்கு பாத்திரம் பண்டெல்லாம் வந்திருக்குமா? வாமா, பீரோ, கட்டில், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாமே வந்திருக்குமா? வாமா வந்து பாருமா. வாங்கத்த போய் பாப்போம். சரி வா, போய் தான் பாப்போமே என்னத்த வாங்கி வச்சிருக்காங்கன்னு. தங்கம், நம்ம ஒண்ணுத்துக்கு இல்லாதவங்க நினைச்சாங்கல்ல. பாரு தங்கம், வீட்டுக்கே பாத்திர பண்டம் 3 லட்சத்துக்கு வாங்கி போட்டிருக்கோம். 3 லட்சமா? அத்தை என்னத்த இது 3 லட்சம் ரூபான்றாரு உங்க பையன்? அதாண்டி எனக்கும் தெரியல. மாமோய், எல்லாரும் மரக்கட்டல்னு சொல்லி கைத்து கட்டிக்கிட்டு கைத்து கட்டல்ல படுக்கிறாங்க. ஆனா நம்ம ஒரிஜினல் தேக்கு மரத்துல கட்டல் வாங்கி போட்டிருக்கோம் மாமோய். ஆமாடா தங்கம், இந்த மாதிரி கட்டில், இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இவங்களா வாழ்க்கையில பாத்துருப்பாங்களே என்ன? நம்ம வீட்டு வாஷிங் மிஷின் 30,000 ரூபாடா. 30,000 ரூபாய். இவங்களா காலம் முழுக்க சம்பாதிச்சா கூட அந்த 30,000 வாழ்க்கையில பார்க்க மாட்டேங்கடா. புதுசா பணத்தை பார்த்தா இப்படித்தான். இதே நம்ம சம்பாதிச்சு கிழிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஆமோய், இங்க நிக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு நல்ல மனசு இல்ல மாமோய். நம்மள பார்த்து கண்ணு வச்சிருவாங்க. அதனால சீக்கிரம் பண்ட பாத்திரத்துல கீழே இறக்க சொல்லுவோம் மாமோய். வீட்டுக்கு கொண்டு போவான், இல்லைன்னா சகுனி கண்ணு ஏதாவது ஆயிட போகுது. தேவதை, நீ வாடா, நம்ம வீட்டுக்குள்ள போய் எந்தெந்த பொருள் எங்கெங்க வைக்கணும்னு சொல்லு, நான் எல்லாத்தையும் இறக்க சொல்றேன். சரிங்க மாமோய். அத்தை ரொம்ப தான் ஆடுறாங்க. 3 லட்சத்துக்கு பொருளை வாங்கிட்டாங்களாமா. என்னமோ நாங்க 30,000 கண்ணுலே பார்த்தது இல்லையாமா.
உங்க பையன் ஒரு 30 ரூபா 30 பைசாவது சம்பாரிச்சிருப்பாரு இன்ன வரைக்கும். ஏதோ இப்ப தில்லாலங்கடி வேலை பார்த்துக்கிட்டு இம்புட்டு பொருளையும் வாங்கி போடுறாரு. இதுக்கு இம்புட்டு எகத்தாலும் ஏளன பேச்சு. அவன் என்ன கன்றாவியோ பண்ணிட்டு போகட்டும், நீ உள்ள வா. இதெல்லாம் எத்தனை நாள்னு பாக்குறேன். என்னடா இம்புட்டு பொருள் இறக்கிருக்காங்க, உங்க வீட்டுக்கு தர மாட்டாங்களா? ஆமாண்டா, எங்க வீட்டுக்கு தர மாட்டாங்க. ஏன்னா எங்க சித்தப்பாவையும் சித்தியையும் எங்க வீட்ல அடிச்சு துரத்திட்டாங்க. ஓஹோ அப்படியா, சரி சரி. அழகு தேவதை சும்மா சொல்லக்கூடாதுடா. நான் கூட எப்படியோ என்னவோ நினைச்சேன். சும்மா பாத்திர மண்டல சும்மா அம்சமா இறங்கிருச்சுடா. 3 லட்சம் சும்மாவா மாமோய்? 7 பவுனால வித்துட்டோம். ஆமாண்டா, நான் கூட நினைச்சேன் பாத்திர மண்டலம் வாங்கணுமே, என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு. நீ தான் சொன்ன நம்ம மாசம் மாசம் கட்டுற மாதிரி எடுத்துக்கலான்னு. அதுக்கப்புறம் நீ தான் சொன்ன வேலைக்கெல்லாம் போய் அதெல்லாம் கட்டுறதுன்னா அதுக்கப்புறம் பொருளை தூக்கிட்டு போயிருவாங்க. என்ன எப்படியோ 7 பவுனை வித்து மொத்த பொருளையும் வாங்கியாச்சு. இனிமேல் நமக்கு எந்த கவலை இல்லடா. மளிகை சாமானை மட்டும் வாங்கி போட்டு ஆக்கி பொங்கி தின்னுக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்டா. ஆமா மாமோய், நம்ம வீட்டுக்கு பொருள் இறக்குன உடனேயும் உங்க ஆத்தா மூஞ்சியும் அதுக்கப்புறம் ஏன் ஓரகத்தி மூஞ்சியும் பாத்தீங்களா? ஏதோ பொசுங்கி போன அடுப்புல பார்க்க விரவு கட்ட மாதிரி இருந்துச்சு. ஆமாண்டா, என் அன்னிக்காரி மூஞ்ச பார்த்தல காஞ்ச கருவாடு மாதிரி இருந்தா. அவன் முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும்டா. பொருள் எல்லாம் கொண்டு வந்து இறக்குவோம்டா. சரி மாமோய். இப்ப என்னடா 20 பவுன்ல 7 பவுன் போச்சு, அப்புறம் அன்னைக்கு ஒரு 2 பவுன் போச்சு, அப்புறம் ஒரு 2 பவுன் போச்சு, மொத்தம் 11 பவுன் போச்சுடா. இனிமே 9 பவுனை பத்திரமா வச்சுக்கணும்டா, பத்திரமா வச்சுக்கணும். ஆமா மாமோய். ஒரு காய்கறி வாங்கிட்டு வரதுக்கு இம்புட்டு நேரமா ஆகுது. இங்கிட்டு இருந்து சந்தைக்கு போயிட்டு வரதுக்கு எல்லாம் வெளியே போய் கணம் கண்டுக்கிட்டேன். வீட்டுல இருக்காம இதுல இந்த பிசாச வேற வீட்டுல விட்டுக்கிட்டு போயிருக்க. என்னத்த சொல்றது போ. பிசாசு என்னத்தை போட்டு உடைச்சதுன்னு தெரியலையே. எம்பட்டு சத்தம் கேட்டுச்சு. ஏய், என்னடி போட்டு உடைச்ச? ஐயோ ஐயோ ஐயோ, என்னடி கண்ணாடியை போட்டு உடைச்சு வச்சிருக்க? அதுவும் செவ்வாய்க்கிழமை நாள். அதுவா எப்படி விழுகும்? அதுவா எப்படி விழுகும்? உனக்கு எருமை கம்மனு நாள் வீட்டுல இருக்க முடியாது. உன்னை விட்டு போயிட்டா பாரு, அவளை சொல்லணும். உன்னை என்ன சொல்றது? மண்டையில ஏதாவது கூறு இருக்காடி உனக்கெல்லாம்? உங்க ஆட்டக்கருக்கு ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கான, நீ அவ கூட சேர்ந்துக்கிடல கூத்தாடிக்கிட்டு இருக்க. உனக்கெல்லாம் வச்சு சாத்தணும்டி. சாத்த போட்டா கொழுப்பு மண்டைக்கு ஏறிடும். உனக்கெல்லாம் எவ்வளவு கொழுப்பு. காசு விக்கிற விலைக்கு இது போட்டு உடைச்சிருக்கே, இதெல்லாம் வாங்க முடியுமாடி இனிமே? உனக்கெல்லாம் என்ன சொல்றது? சரி உள்ளவா. வாரேங்க. கௌசி, தக்காளி எல்லாம் எப்படி? ஐயோ, இப்பெல்லாம் விக்கிற விலைக்கு ஒண்ணுமே வாங்க முடியல. கிலோ 70 ரூபாயாமா. இந்தா. சரி கௌசி, இதுக்கான காசை நான் நாளைக்கு கொடுக்குறேன். இருக்கட்டும், வச்சுக்கோ, நான் வாரேன். சரி. இங்கே வாங்கினா எப்படி 90 ரூபா 100 ரூபான்னு சொல்லுவாங்க. சந்தையில பரவாயில்ல 70 ரூபா. தக்காளியை சிக்கனமா பயன்படுத்தணும்பா. என்ன டிவி பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்க? வீட்டுல யாருங்கானோ? அம்மா அன்புக்குட்டியே, என்னடா ஆச்சு? என்ன ஆச்சு? அடிச்சு போட்டாங்களா? எதுக்கு அடிச்சாங்க? ஏண்டி, ஏன் அடிச்சேன்னு சொல்லுடி. அடிச்சதை மட்டும் சொல்றேன். ஏத்த, சின்ன பிள்ளைய போய் அடிச்சிருக்கீங்க. முகத்தெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஏண்டி, உன் புள்ள பண்ற வேலை அப்படி கொஞ்சமா அடங்கி உடங்கி ஒரு இடத்துல இருக்காளா? ஆட்டம் கட்டுறா என்னமோ கால சக்கரம் கட்டி விட்ட மாதிரி. அம்மா, எதுக்குமா பிள்ளையெல்லாம் அடிக்கிறீங்க? எதுனாலும் நான் வந்தோடனே என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, நான் கண்டிச்சுக்குவேன். நீங்க எதுக்கு அடிக்கிறீங்க? என்னடா புதுசா பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பேசுறியா நீ? அம்மா, நான் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணல. புள்ளை எதுக்கு அடிச்சீங்க? ஏண்டா, வேலை வசதி போட்டு 500 ரூபாய்க்கு அந்த கண்ணாடியை வாங்கிட்டு வந்து மாட்டின இல்லடா. இந்த குந்தாணி அதை இழுத்து வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு உடச்சு தள்ளிட்டாயா? இனிமே அந்த கண்ணாடியை வாங்க முடியுமா? 500 ரூபா கண்ணாடிக்கு தான் பிள்ளைய அடிச்சிங்களா? எங்க அப்பாட்ட சொன்னா 1000 கண்ணாடியை வந்து இறக்குவாரு. இறக்கி கிழிச்சாரு. தலதீவாளிக்கு சொன்ன நகையை போட சொல்லு. அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி 1000 கிழிக்கலாம். என்னைய திட்டுனாதான் திருப்பி பேச மாட்டீங்க. இப்ப நம்ம பிள்ளையும் திட்டியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. அப்ப கூட எதுவும் பேச மாட்டீங்கல்ல? அதுக்காக தானே இப்ப இந்த பஞ்சாயத்தை பண்ணியிருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, கிளம்பிடுவோம். யாருக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். இதுதான் சாக்கணும். இந்த வீட்டை விட்டு ஓடலான்னு பாக்குறியா நீ? எதுக்குமா புள்ளையெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏண்டா, சின்ன வயசுலயே எதையா இருந்தாலும் அடிச்சு திருத்தணும்டா. அதை விட்டுவிட்டு அவ போக்கிலேயே விட்டுக்கிட்டு இருக்க முடியுமா?
எத்தனையோ பேர் வீட்டில் மருமவளுகளுக்கு புள்ள இல்லைன்னு எத்தனையோ பேர் கோயில் குளம் நலையிறாங்க. இங்கே குழந்தை இருந்தும் அதை ஒழுங்கா பார்த்துக்க தெரியலல்ல. இதுக்கு மேல இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது. நான் எங்க வீட்டுக்கு கிளம்புறேன். ஏண்டி இப்ப என்னடி பண்ணிவிட்டேன்னு நீ இப்ப ஆடிக்கிட்டு கிடக்குற நீ? கொஞ்சம் ஆள் மறைஞ்ச ஒரு நிமிஷம் பிள்ளைய பார்த்துக்க முடியல. இதுக்கப்புறமும் உங்ககிட்ட என் பிள்ளைய விட்டுட்டு இருக்க சொல்றீங்களா? நான் கிளம்புறேன். ஐயோ சாமி, நீ கிளம்புமா, கிளம்பு. வா அன்பு. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? கம்முனு இரு. சாக்கு கடப்பான் தான் இருப்பா போல இருக்குது. என்ன வேகத்துல போறா பத்தியா? வீட்டுல வேலை செய்யறதுக்கு வலிக்குது. ஆத்தா வீட்டுக்கு போனா தின்னு தூங்கலாம்ல. எல்லாம் என் நேரம். ஏண்டி இப்பதான் உன்னை கூட்டிட்டு வந்தோம், அதுக்குள்ள மறுபடியும் போறியா? போ போ, உன் அப்பனுக்கு போன போட்டு 4 போட்டு விடுறேன். அவனே அடிச்சு துரத்துவான். அதுக்கப்புறம் வா, வீட்டுக்குள்ள விடாம உன்னை வெளியவே போடுறேன். அப்பா கப்ப கப்பன்னு பசிக்குதுப்பா. போனே ஒரு பானை சோத்தையும் ஒரு குண்டா குழம்பையும் ஊத்தி ஒரு புடி புடிக்கணும்டா. தேவதை ஐயோ நவருங்க, முக்கியமான கட்டம் போய்கிட்டு இருக்கும் போது தான் வந்து நந்தி கணக்கா நிக்கிறீங்க. நவருங்க மாமா. ஓஹோ, முன்னூறமா டிவி பாக்குறியா தங்கம்? ஆமா மாமோய், படம் சூப்பரா இருக்கு. சரியான காமெடி. சரி தங்கம், மாமனுக்கு கப்ப கப்பன்னு பசிக்குதுடா. ஒரு பானை சோத்தை எடுத்துட்டு வாடா. ஒரு குண்டா குழம்ப ஊத்தி ஒரு புடி பிடிக்கணும்டா. எடுத்துட்டு வாடா. குழம்பும் ஜோருமா? யார் குழம்பு ஜோறு ஆக்குன? நீதான்டா. அட போ மாமோய், எனக்கு சமைக்கலாம் தெரியாது. சமைச்சு வச்சா திங்க தெரியும். என்ன போய் சமைக்கிற வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நானு ஒரு குண்டான் குழம்பு ஒரு குண்டான் ஜோறு. என்ன தேவதை, நீ ஆக்கி வச்சிருப்போன்னு பசியோட வந்திருக்கே, மாமன் இப்படி மோசம் பண்றியே? அட போ மாமோய், உடம்பெல்லாம் ரொம்ப அசதியா இருக்கு. ஒரு வேலையும் செய்ய முடியலன்னா பாத்துக்கவே. நேத்து இந்த கடையா அலைஞ்சது, கை காலெல்லாம் வலி. அதனால ஒன்றும் சமைக்கவும் முடியல, சமைக்கவும் தெரியலையா. எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கணும்னு தான் கம்முன்னு படுத்துட்டேன். என்ன தேவதை, பசிக்குது. ஏதோ நேத்து தான் வீட்டுல பாத்திரம் பண்டல மளிகை ஜாமான் இல்ல, ஏதோ ஆக்காம இருந்த. இப்பதான் எல்லாமே இருக்கு, இப்படி சொல்றியே? ஏமாமோய், நம்ம என்ன காசு பணமா இல்லாம இருக்கிறோம்? போய் கடையில வாங்கிட்டு வா மாமோய், சாப்பிடுவோம். கடையிலையா? சரி வாங்கிட்டு வந்துருவோம். மாமோய், எனக்கு 2 பிளேட் பிரியாணி, அப்புறம் முழு கோழி பொரிச்சது, அப்புறம் மீன் வறுவல், ஆட்டுக்கால் பாயா, ஆப்பம், குடலைக்கறி எல்லாமே வாங்கிட்டு வா மாமோய். ஓதுண்டா, காலைக்கு தேவையானதுக்கு பார்த்து வாங்கிட்டு வரேன். அப்புறமேட்டுக்கு மதியானம் சாயந்தரத்துக்குள்ள சேர்த்து அப்பப்ப வாங்கிக்கலாம். எதுக்கு மொத்தமா வாங்கி வைக்கணும்? மொத்தமா வாங்கி வைக்கணுமா? அட மாமோய், இது காலையில நான் சாப்பிட்றதுக்கு, மற்றதுக்கு நான் அப்புறமேட்டுக்கு சொல்றேன். ஆத்தி, என்னடா இது? ஒரு நாள் முழுக்க திங்க வேண்டியது ஒரு நேரத்துக்கு திங்கிறதா? ஐயோ, இப்பயே எனக்கு தலை சுத்துதே. சரியான சோத்து மூட்டையை கட்டிக்கிட்டு வந்துட்டேனா? மாமோய், சீக்கிரம் போயிட்டு வா மாமோய், பசிக்குதுல. இந்தா போறேன். காசுமா இதெல்லாம் வாங்குறதுக்கு? ஒரு 200 ரூபா ஆகுமா? 200 ரூபாயா? பிரியாணியே 200 ரூபாய்க்கு விற்கிறாங்கம்மா. அதுல போய் 200 ரூபா கொடுத்தா எப்படி ஆகும்? நீ கேட்கறத பார்த்தா 2000 ஆகும் போல இருக்கே. சரி மாமோய், நம்மளோட பையில தான் இருக்குது, 2000 ரூபா எடுத்துட்டு போங்க. சரிம்மா. கொஞ்சம் சீக்கிரமா வாங்க மாமோய், பசி தாங்காது உடம்பு. சீக்கிரம் கொண்டு வரேன். மாமானா மாமா தான். அந்த வீட்டில் இருக்கும்போது ஒரு இட்லி வாங்கி கடையில் திங்கணும்னா கூட அதுக்கு அந்த பேச்சு பேசுவாங்க. பரவாயில்ல மாமோய், நான் எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குறாரு, முகம் சொல்லிக்காம. இப்படியாப்பட்ட கணவர் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். கல்யாணம் பண்ணியாவது நிம்மதியா பொண்டாட்டி கையில சோத்த திங்கலான்னு பார்த்தா இப்பயும் கடகணிக்கனே அலைய விடுறாளே. என்ன புது மாப்பிள்ள விருந்தா? மருந்து. புது பொண்டாட்டி சும்மா சாப்பாடுதான் செஞ்சு அசத்தி இருப்பாங்க போலயே. முகத்துல தாண்டவாடுது. ஆமையா, ஆமா, கொஞ்சம் அவிச்சி பூனை கொஞ்சம் பொறிச்சு வச்சிருக்கா. போய் அங்கிட்டு. என்ன கேட்டுப்புட்டேன் இப்படி கத்துறாவன். அவன் இருக்க கடுப்பு தெரியாம இவனுங்க வேற. என்ன குப்பமா இந்த பக்கம்? இந்த பாலமுருகன் வீட்டுல வேலை இருக்குனாங்கம்மா. அத்தா என்ன வேலை எதுன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? அதான் பெரிய வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதான் அந்த வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னாங்க. அதுக்கு அங்க விட்டுறாங்களே என்னமோ. அதாம்மா, ஏன்னு தெரியல. அதான் ஒரு எட்டு வந்துட்டு போவான்னு வந்தேன். கிளவி வேற முன்னாடியே உட்காந்துருக்குது. நம்மள பார்த்தாலே ஏதாவது சொல்லுவாளே. அடியாத்தி, என்ன அடி? முந்தா நேத்து தான் போனேன், மறுபடியும் இன்னைக்கு வந்துட்டேன். ஏன் எங்க அப்பா வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு ஏதோ சட்டம் எதுவும் இருக்குதா? ஏடி பேசாட்டுக்கு இருக்கிற வீட்டை காலி பண்ணிவிட்டு சாமத்தை எடுத்துட்டு வந்து போட்டுவிட்டு இங்கே இருந்துக்கடி. நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏதோ மாசத்துல ஒருக்க வர ஆளுங்க, வாரத்துல ஒருக்க வர ஆளுங்கன்னு பார்த்தா இப்படி வாரம் தினந்தோறும் வந்துட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? எங்க அப்பா எனக்கு சேலை துணி எடுத்து வச்சிருக்காராம். அதான் ஜாக்கெட் தைக்கணும்னு எடுத்துட்டு போலான்னு வந்தேன். அதானே, எதையும் கொடுத்துட்டு போகணும்னு வராதீங்க, எடுத்துட்டு போகணும்னு தான் வருவீங்க. அக்கா காரி இப்படி, தங்கச்சி காரி அப்படி.
பாத்துக்கம்மா, இப்படி ஒரு பிள்ளைங்க ஒரு வீட்டுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்க, அந்த வீடு விளங்காது. அட ஏமா அப்படி சொல்றீங்க? அட இல்லம்மா, அவங்களுக்குன்னு மனசாட்சின்னு ஒண்ணு வேணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கவே வாழ்றதே வீண். என்னைய பொறுத்த வரைக்கும் வீட்டுல இருக்கதையும் அள்ளி கட்டிக்கிட்டு போயிடுறாங்கம்மா. வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு ஒரு துணிமணி எடுக்கிறது கொடுக்கறதுனா கூட என்ன அழுகுறாங்க இந்த வீட்டுல உள்ளவங்க. அப்பா முடியலம்மா எனக்கு. எழுதுக்கு அழுதுகிட்டு இருக்கிறேன். இந்தா சாப்பிடு. இங்க பாரு, தினமும் உங்ககிட்ட இதே ஒரு அக்கப்புறா கிடக்குறா. ஒழுங்கு மரியாதை எடுத்து சாப்பிட்டு சொல்லிவிட்டேன். இல்லம்மா, எனக்கு பிடிக்கலம்மா. அடிக்கிறாங்கம்மா. ஏண்டா ஒழுங்கா பார்த்தா அவங்க எதுக்குடா உன்னை அடிக்கிறாங்க? இங்க வாருடா, கம்முனு போடா. இப்பயே இப்படி அழுதுகிட்டு இருந்தா என்ன பண்றது போ. அம்மா எனக்கு பிடிக்கலம்மா, நான் வீட்லயே கூடயே இருக்கேம்மா. ஆமா, ஏற்கனவே நான் மாட்டு சாமி அள்ளிக்கிட்டு இருக்கேன். நீ என் கூட சேர்ந்து மனுஷன் சாலியா இல்லடா. அம்மா நான் கூடயே இருக்கேம்மா. இந்த வாரம் சனி ஞாயிறு லீவ் வரும்ல, அப்ப நீ என் கூடயே இரு. இப்ப நீ கிளம்பு. அம்மா இங்க பாரு அரவிந்த், தினமும் என்கிட்ட ஓரியாடாத, நான் அடி வெளுத்து போடுவேன். ஒழுங்கு மரியாதையே சாப்பிடு. அப்படின்னு எனக்கு சாப்பாடு வேணாமா, வேறது வேணுமா? ஏன்டா அப்படி படுத்துற? இன்னைக்கு இதை சாப்பிடு, நாளைக்கு எதுவும் வேற ஏதாவது செஞ்சு தரேன். என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கிட்டு வந்து சாயங்காலம் செஞ்சு வைக்கிறேன். அதுல வேணாம், எனக்கு பிரியாணி வேணும். பிரியாணி வேணுமா? ஏன்டா இந்த நேரத்துல எங்கடா பிரியாணிக்கு போறது? இருக்கிறத சாப்பிடுறா. பிரியாணிக்கு பதிலா அந்த செவுத்துல இருக்க பத்தியாடா பெரிய ஆணி, அதை வேணா சாப்பிடுறீங்க? அப்ப புடிங்கிட்டு வந்து கொடுக்கவா? ஏற்கனவே நான் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கேன், இதுல நீ வேற. இங்க பாரு அரவிந்த், நீ ஒரு நாள் மட்டும் இதை சாப்பிடுற. பேசாதுக்கு இந்த தக்காளி தக்காளியில போட்டு வணக்கி கொடுக்கவா? எனக்கு அதெல்லாம் வேண்டாம், பிரியாணி தான் வேணும். இவனை படிக்கிறதுக்கு அனுப்புறதுக்குள்ள பிரியாணி வெங்காயானின்னு கேட்டு நம்ம உசுர எடுத்துருவான் போல இருக்கு. அடியே விடு விடு, கடையில ஏதாவது வாங்கி கொடுத்து கூட்டிட்டு போறேன். யோ, பிரியாணி எல்லாம் ரேட் எம்புட்டு விக்குது, இப்பதான் பிரியாணி வாங்கி கொடுக்குறியா? கம்முனு இரியா. நீ வேற. அம்மா எனக்கு பிரியாணி இந்த தம்ம நான் போவேன், இல்லைன்னா நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேம்மா. ஷபா, ஏன்டா அப்படி உசுர் எடுக்கிற? போன வாரம் தானடா கறி எடுத்து ஆக்கணும். வாரம் வாரம் எடுத்து கொடுத்தாலும் அவன் அப்படித்தான் பண்ணுமா. இதுல போன வாரம் அவளை போன வாரம் அம்மா எடுத்து கொடுத்தா நான் போறேம்மா. யோ, அவனுக்கு எம்டி குஸ்கா இருந்தா வாங்கி கொடுத்து அனுப்பு. அதெல்லாம் முடியாது, எனக்கு பிரியாணி தான் வேணும். பாரியா எம்புட்டு விவரமா இருக்கான்னு. திங்கிற விஷயத்துலலாம் விவரமா இருப்பான், படிக்கிற விஷயத்துல தான் கோட்டை விட்டுருவான். சரி, ஒரு 200 ரூபாய் எடுத்து வை, வாங்கி கொடுத்துட்டு வரேன். 200 ரூபாய் எதுக்கு? உனக்கு பெட்ரோல் போட்டுக்கிறதுக்கா? அட இல்லடி, வண்டிக்கு பெட்ரோல் போட. நீ எதுக்கு பெட்ரோல் போடுன்னு எனக்கு தெரியும். அவனுக்கு பிரியாணி வாங்குறதுக்கு மட்டும் ஒரு 80 ரூபா தாரேன். அது கூட தேவையில்லை, அவனு இத்துலூண்டு சாப்பிடுவான். அதுக்கு ஒரு 40 ரூபா இருந்தா போதும். எம்பிட்டு தான் புருஷன் பாருங்க சம்பாதிச்சு பொண்டாட்டிங்க கையில கொடுத்தாலும் கடைசியில நம்ம செலவுக்குன்னு ஒரு 10 ரூபா கேட்டா கூட என்ன இழுக்கிறாங்க. எப்பா முடியலப்பா. எனக்கு பிரியாணி தான் வேணும். ஏசாட்டுக்கு நான் ஒன்ன மாதிரி பிறந்திருக்கலாம்டா, என்ன கேட்டாலும் கிடைக்குது. ஏமா, இந்த சேலை தான் எனக்கு எடுத்தியா? ஆமாடி, இந்த சேலை தான். இது ஒண்ணும் பாக்குறதுக்கு அம்புட்டு பார்வையா இல்லையே. எத்தனை ரூபா? 1250 ரூபாடி. 1250. இதே நான் நம்ப சொல்றேன். மறுபடியும் வந்துருச்சா? முந்தானேத்து தான் போனுச்சு. ஐயோ கடவுளே, இப்ப இதுங்களுக்கும் சேர்த்து ஆக்கி கொட்டுறது இல்லாம இது வீட்டுக்கும் சேர்த்து ஆக்கி கொட்டணுமே. அண்ணி வாங்க நீ. உனக்கு எடுத்த சேலையை காட்டு. அடியே, எனக்கு வெறும் 500 ரூபாய்க்கு தாண்டி எடுத்தேன். அந்த சேலை இந்த பிளவுஸ் தைக்க கொடுத்துருக்கேன். யாருமா நீ ரொம்ப நடிக்காத. அவ இல்லனோனையும் நல்ல சேலையா பார்த்து நீ எடுத்துக்கிட்ட. எனக்கு இந்த இத்து போன சேலையை கொடுக்குறியா? ஆமாடி, இத்து போன சேலை வரும், காசு கொடுத்து வாங்கி இருக்குது. எல்லாத்துக்கும் ஓரி கட்டாதீங்கடி. இங்க பாருமா, எனக்கு அந்த சேலையை கொடுத்து விடு. நீ பிளவுஸ் தைச்சாலும் பரவாயில்ல, உன் பிளவுஸ் எனக்கு சரியா இருக்கும், நான் அதை கட்டிக்கிறேன். இதை நீ கட்டிக்க. ஏண்டி, ஒரு பெத்த தாயம் ஒரு நல்ல சேலை துணி உடுத்த விடுறீங்களாடி? நல்ல சேலையெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிருங்க. நீங்க கட்டியே அனுபவிச்சு பழைய சேலையை போடுறீங்க, அதை தாண்டி நான் கட்டிக்கிட்டு திரியறேன். இதெல்லாம் கொடுத்து வச்ச மகராசி. பெத்தவங்க வீட்டுக்கு எத்தனை தடவை வரலாம் போகலாம், குடியா கூட இருக்கலாம். ஆனா நம்ம புருஷன் வீட்டை விட்டு அம்மா வீட்டுக்கு போகணுன்னா 1008 கேள்வி, 1008 பதில் சொல்லணும். போதாத குறைக்கு போன அன்னைக்கு கிளம்பி வரணும். இவங்க வீட்டில் இவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு நியாயம், நமக்கு ஒரு நியாயம். சரி சரி, எடுத்து தாரேன், முழிக்காத அப்படியே. அந்த சேலை எத்தனை ரூபா? அது 1250 ரூபாடி, இது ஒரு 750 ரூபா. அதானே பார்த்தேன். நீ எல்லாம் யாரு? ஏமா மகா, உன் புருஷனை கறி எடுத்துட்டு வர சொல்லு, ஆக்கி கொடுக்கறதுக்கு. உன் அன்னைக்கு விருந்தாளியா வந்தா ஒரு நாள் ஆக்கலாம், இதுக்கு வரும்போதெல்லாம் ஆக்கி கொட்டணுமா? சரிங்க அத்தை, இந்தா வாங்கிட்டு வர சொல்றேன். ஏமா, எனக்கு பிரியாணி வச்சாதான் பிடிக்கும், அப்படியே பிரியாணி ஆக்கிடுறியா? சரிங்க. நீ அப்படியே எங்க வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு எடுத்து ஆக்குமா. போய் அங்கெல்லாம் எந்த வேலையும் செய்ய முடியாது, உடம்பு அலுப்பா இருக்கும், அவ்வளவுதானே நீ?
ஆமா வந்த புதுசுல இது கேட்கும்போது ஏதோன்னு தோணுச்சு. இது வருஷம் கணக்கா சொல்லுன்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே சொல்லியிருக்கலாம். யோ சீக்கிரம் வண்டியை எரியா, மறுபடியும் இவன் மனசு மாறுறதுக்குள்ள. ஆமாண்டா, உங்க அப்பா கிட்ட காசு கொடுத்துட்டேன்டா, பிரியாணி வாங்கி கொடுப்பதுடா, சாப்பிட்டு போடா. எனக்கு 2 லெக் பீஸ். ஆமாண்டா, அந்த கோழிக்கு எத்தனை லெக்கு பீஸ் இருக்கோ அத்தனை லெக்கு பீஸையும் கொண்டு வந்து இறக்க சொல்றேன். போதுமா? தினமும் அழுகுறானேம்மா, என்னம்மா இது? பள்ளிக்கூடம் போகும்போது மட்டும்தான் அழுவுமா. பள்ளிக்கூடத்துல இருந்து வீட்டுக்கு வரதுன்னு சிரிச்சுக்கிட்டு கலகலகலன்னு வரும். யோ போயா, அவனுக்கு வாங்கி கொடுத்து முதல்ல கூட்டிட்டு போய் பள்ளிக்கூடத்துல விடு. போயிட்டு வரேன். அப்பா ஏம்மா, அந்த காலத்துல எல்லாம் எப்படிதான் எல்லார் வீட்டையும் 10-15 வளர்த்தாங்கன்னு தெரியலம்மா. நமக்கு இந்த ஒத்த பையனை வளர்க்கறதுக்குள்ள பல தலைவலியா இருக்குது, மண்டையே வெடிச்சிரும் போல இருக்குதம்மா. அந்த காலத்துல எல்லாம் நாங்க வீட்டுல இருக்குதோ இல்லையோ இருக்கிறத வச்சுக்கிட்டு வாழ்வோம். எங்க அம்மாலாம் இல்லைன்னு சொன்னிச்சுன்னா மறு வார்த்தை கூட கேட்க மாட்டோம். அதானா சரிம்மா அப்படின்னு விட்டுருவோம். இப்போ உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த மனப்பண்ணையே இல்லை. பெத்தவங்க கிட்ட கஷ்டமா இருந்தாலும் சரி, கஷ்டம் இல்லைனாலும் சரி, கடனை உடனே வாங்கியாவது அதை வாங்கி கொடுன்னு கேட்குதுங்க. இவங்களும் அதை செஞ்சு போடுறாங்க. பிற்காலத்துல இந்த எங்க வீட்டுல ஒண்ணு ஓடிச்சு பத்தியா, அந்த மாதிரி தான் நடக்கும். என்னமோம்மா,